உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் தெரிந்தேன். உறவே நீ என்றால் அன்பு தெய்வமே. உறவே வா உயிரே வா, எழுந்து வா மகிழ்ந்து வா. உறவே வா உயிரே வா, எழுந்து வா மகிழ்ந்து வா. உள்ளமெனும் கோவிலில் உறவென்னும் தீபமே. வாழ்வெனும் சோலையில் வந்திடும் வசந்தமே. அன்பனே நண்பனே, உன்னை அழைத்தேன் வா. ஆன்ம உணவே அருளின் வடிவே, அடியேன் இல்லம் வா. உறவின் தெய்வமே, என்னில் உறைந்திடவா. அன்பின் சங்கமமே, என்னில் தங்கிடவா. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றால் அன்பு தெய்வமே. ஹாய் குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹாப்பியாக இருக்கீங்களா குட்டீஸ்? சூப்பராக ஏசப்பா நம்மளை 4 மாதங்களாக கண்ணின் மணி போல் பாதுகாத்து அருமையாக அற்புதமாக நம்ம ஒரு புதியதொரு மாதத்தில் அடியெடுத்து வைக்கிறதுக்கு நம்ம கூடவே இருக்கிறாங்கிறப்போ நம்ம இந்த நாளில் ஹாப்பியாக தானே குட்டீஸ் இருப்போம். எதையாவது குறித்து யோசிச்சுட்டு இருந்தாலும், எதையாவது குறித்து இப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு பயந்துட்டு இருந்தாலும் கூட இந்த நிமிஷத்தில் நமக்கான உறவா, நம்மளை எல்லா சூழ்நிலையிலையும் நம்மளை பாதுகாத்து வழிநடத்திக்கிறவரா அவர் இருக்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் நம்புறீங்க அப்படின்னா இந்த நிமிஷத்துலேயே அந்த இருக்கிற எல்லா குழப்பங்கள், எல்லா பதட்டங்கள், எல்லா பயங்கள், எல்லா தேவையில்லா யோசனைகளையும் தூக்கி போட்டுருங்களேன். அதை குறித்து யோசிக்காதீங்க. ஏன்னா 4 மாதங்கள் மட்டும் இல்லை, நம்மளுக்கு இதை கேட்டுட்டு இருக்கவங்களுக்கு எத்தனை வயசானாலும் கூட அத்தனை வருடங்கள் நம்மளை பாதுகாப்பாக வழிநடத்தி வந்துட்டு இருக்கிறது நம்ம ஏசப்பா. அப்படின்னா இந்த மாதத்தில் என்ன நடக்க போகுது, இல்லை நம்ம எதை குறித்து பயந்துட்டு இருக்கோம், அதை நம்ம எப்படி கடந்து வரணும் அப்படிங்கிறத அவர் பார்த்துக்க மாட்டாரா? கண்டிப்பாக அவர் பார்த்துக்குவார். எல்லாவற்றையும் அவருடைய கரங்களில் விட்டுட்டு அதை மறந்துடுங்க. எவ்வளவோ விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் மறந்து போயிடுறோம். நிறைய விஷயங்களை மறக்க முடியாமல் அதை நம்ம பேர்டனாக தூக்கிட்டு வர்றோம், அப்படிதானே? ஆனால் இந்த நாளில் ஏசப்பா என்ன சொல்கிறாங்க? நீ மறக்க முடியாமல் உன்னை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்க பார்த்தியா? அதை என் கையில் கொடுத்துட்டு நீ எல்லாத்தையும் மறந்துடு. நீ மறந்துட்டு ரிலாக்ஸ்டாக நீ இருந்து மட்டும் பாரு. இந்த மாதம் நீ நினைக்கிறதுக்கும் மேலே எவ்வளோ சூப்பராக உனக்கு அமைய போகுதுன்னு நம்ம எல்லாரையுமே பார்த்து சொல்கிறாங்க குட்டீஸ். அதெல்லாம் அருமையாக வசனத்தின் மூலமாக கூட நம்மளிடத்துல பேசுகிறாங்க. யோவான் 10:9 நானே வாயில், என் வழியாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டு கொள்வர். யோவான் 10:9 படியா நானே வாயில், என் வாயிலாக நுழைவோருக்கு ஆபத்து இல்லை. அவர்கள் உள்ளே போவர், வெளியே வருவர், மேய்ச்சல் நிலத்தை கண்டு கொள்வர். எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு வசனம் பார்த்தீங்களா குட்டீஸ்? இந்த மாதத்தை நம்ம தொடங்குறோம் அப்படின்னா இந்த நாள்லேயே இதுக்கு நம்ம பல குழப்பங்களோட இதுக்கு உள்ளே போகணும் குட்டீஸ். அவர் இருக்காருன்னு அவர் கையை பிடிச்சிட்டு அவர் வழியாகவே நம்ம அந்த மாதத்தை தொடங்குவோம். அவர் கூடவே நம்ம அந்த மாதத்தை ஸ்டார்ட் பண்ணுவோமே. நம்மளுடைய அதனால தான் அவர் சொல்கிறாரு, எல்லாத்தையும் கையில் கொடுத்துட்டு நீ மறந்துரு, நீ ரிலாக்ஸ்டாக என் கையை பிடிச்சிருக்காங்கிற யோசனையில் மட்டும் இந்த மாதத்தில் நீ அடியெடுத்து வைன்னு சொல்கிறாரு. அதுலேயே அருமையான வார்த்தையை பாருங்களேன். நீ எனக்குள்ளே இருக்க,
இருக்க வெளில வருவ. அப்படி வரும்போது மேய்ச்சல் நிலத்தை கண்டு கொள்வார். நம்மளுக்குள்ள இப்போ நிறைய குழப்பங்கள் இருக்கலாம். நான் எப்படி இந்த மாதத்துலேயும் என் வாழ்க்கை இப்படி தானே போகுது, என் வாழ்க்கையில் வேலை நிமித்தமாவோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தில் நம்மளுடைய வாழ்க்கை வறண்டு போன சூழ்நிலையில் எதுக்குமே உதவாதபடிக்கு நம்ம நினச்சிட்டு தாழ்த்திட்டு இருக்கிற மாதிரியான சூழ்நிலையில் கூட இந்த மாதத்துலேயும் நம்ம வந்து நின்றுட்டுருக்கலாம். ஆனால் ஏசப்பா என்ன சொல்கிறாங்க, என் கையை பிடிச்சிட்டு அந்த விஷயத்தை மறந்துட்டு நீ இந்த மாதத்துக்குள்ளே வாயேன். நீ திரும்ப வெளியே வரும்போது வறண்டு போயிருக்குன்னு நினைக்கிற உன்னுடைய வாழ்க்கையை இல்லை நீ நினச்சிட்டு இருக்கிற காரியத்தை நான் மேய்ச்சல் நிலமா, செழிப்பான நிலமா, நான் உன்னை எப்படி பயனுள்ள நிலமா நான் உன்னை உருவாக்குறேன் பாருன்னு நம்மளை பார்த்து சொல்கிறாங்க. ஸோ சூப்பராக அந்த வசனத்தை நமக்குள்ளதை ஆக்கிக்குவோம். அருமையான ஒரு வார்த்தையை கொடுத்துருக்குறாங்க. அவர் கையை பிடிச்சிருக்கிறோம், அவர் மூலியமாக அந்த மாதத்தை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். எதை குறித்தும் யோசிக்க வேணாம், அந்த விஷயத்தை மறந்துடுவோம். அவர் கண்டிப்பாக வறண்டு போன எல்லா சூழ்நிலைகளையும் நிறைவான செழிப்பான மேய்ச்சல் நிலமாக நம்மளை மாற்றி எல்லார் கண்களுக்கு முன்னாலேயும் ஆச்சரியப்படுற அளவுக்கு இந்த மாதத்தை நமக்கு உருவாக்குவாங்க. நீங்கள் வேணால் அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு மாதமும் தொடங்கும் போது பாசிட்டிவாக நீங்கள் தொடங்கினா கூட அந்த குழப்பங்களோடு தான் நீங்கள் அதுக்குள்ளே வந்திருந்திருப்பீங்க. இந்த மாதத்தில் இன்றைக்கி தான் தொடங்கியிருக்கு. நீங்கள் குழம்பிட்டுருக்கிற விஷயத்தை தூக்கி போட்டுட்டு ரிலாக்ஸ்டாக மட்டும் இருந்து அவர் கையை இறுக பிடிச்சிக்கோங்க. அவர் வார்த்தைகளுக்கு செவி கொடுங்க. அவர் விருப்பப்படி நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் மூவ் ஆகுங்களேன். எல்லாத்தையும் அவர் எப்படி அருமையாக உங்களை வழிநடத்தி போகிறாருங்கிறத இந்த மாதத்தில் நீங்கள் உணர்ந்துக்கிடலாம். ஸோ அதுக்காக நம்ம ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணலாமா? ஆண்டவரே, இந்த நேரத்திற்காக நன்றி அப்பா தகப்பனே. இந்த நேரத்துலையும் கூட எங்களுக்கு அருமையான ஒரு தெளிவை கொடுத்து நாங்கள் எப்படி இந்த மாதத்தை நாங்கள் உள்ளே போகணுங்கிறத எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்குறீங்க. எதுவாக இருந்தாலும் கூட தகப்பனே, இந்த நிமிஷத்தில் அந்த குழப்பத்தை, அந்த போராட்டத்தை நாங்கள் தூக்கி எறிகிறோம். உங்களுடைய கரம் எங்களுக்குள்ளே இருக்குது. இனி எதை குறித்து நாங்கள் யோசிக்கலை. நீங்கள் அருமையாக அந்த மாதத்தை எங்களுக்கு கடந்து வர பண்ணுவீங்க. உங்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென்.